அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. தனியார் பல்கலை கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து பிரதமர் ஆய்வு. ஈரானின் தாக்குதலில் காயமடைந்த இலங்கை பெண் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை வந்தார் கீதா கோபிநாத், முக்கிய மாநாட்டில் பங்கேற்பு. யாழிலிருந்து சென்ற பஸ் விபத்து, பெண் பலி, 8 பேர் படுகாயம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு குறித்து வெளியாகியுள்ள தகவல். சாரதிகளுக்கு போலீசார் வழங்கியுள்ள அவசர அறிவித்தல். மொரட்டுவை ஹோட்டல் ஒன்றில் லிப்ட் இடிந்து விழுந்து இளைஞர் பலி. இந்தியாவில் மீண்டும் ஒரு உலங்கு வானூர்தி விபத்து, 7 பேர் பலி. துபாயில் உள்ள மாடி குடியிருப்பில் பாரிய தீ விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்தொடரிலே தங்களுக்கான நீதி பொறிமுறை விடயங்களை வலியுறுத்துமாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்ற போதே இந்த சங்கத்தின் தலைவி ஜோகராசா கலாரஞ்சனி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இந்த அரசும் அதற்கான நீதியை பெற்று தருவதற்கு இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. அம்பாறை தம்பிலுவில மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு அதன் தலைவிக்கு மக்களின் வாக்குகளை பெற்று தவிசாளராகிய சசிகுமார் என்பவரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை அம்பாறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஐநா பிரதிநிதியிடம் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை சந்திப்பதோடு செம்மணி புதைகுழி மற்றும் தொடுவாய் மன்னார் போன்ற புதைகுழிகளையும் பார்வையிட வேண்டுமென்ற அழுத்தத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து முறையான ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் நேற்று ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இணைந்த உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து கல்வி அமைச்சு முறையான ஆய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனங்களில் கல்வியியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகளின் தகுதிகள், குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சேவையில் நியமனம் பெறுவதற்கான தகுதி மற்றும் பொருத்தப்பாடு தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய ஆசிரியர் நியமனங்கள் முந்தைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் சேவை விதிமுறைகளுக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டதாக தெளிவுபடுத்தினார். எனினும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்வியியல் பட்டங்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை தற்போது கல்வி அமைச்சின் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கான நியமனங்கள் இந்த தர ஆய்வின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் பிரதி தொழில் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க, கல்வி அமைச்சின் பதில் செயலாளர் அமல் எதிரிசூரிய உள்ளிட்ட மூத்த அமைச்சு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இஸ்ரேலின் பாட்ஜாமில் வசிக்கும் இலங்கை பெண்ணொருவர் ஈரான் நடத்திய இரவு நேர தாக்குதல்களில் லேசான காயங்களுக்கு உள்ளானதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அதிகாலை 4 மணியளவில் நடந்ததாகவும் அவரது வலது கையில் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இரவு முழுவதும் டெல் அவீவ், ஹைஃபா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை இலக்காக கொண்டு ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்தன. பல கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. மேலும் 3 பேர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டது. மேலும் பலர் காயமடைந்தனர். இலங்கை தூதரக அதிகாரிகள் 24 மணி நேரமும் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட அல்லது ஆபத்தில் உள்ள எந்த ஒரு இலங்கை பிரஜையும் உடனடியாக தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி ஹீதா கோபிநாத் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். அவர் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தில் நிதியமைச்சர், இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் 2025 ஜூன் மாதம் நாளை 16ஆம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் சிறிய ரக லொரியொன்றில் மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் படுகாயமடைந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 8 பேர் மதவாச்சி மற்றும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மதவாச்சி கடவத்கம கல்மில்லவிவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 52 வயதுடைய பெண்ணொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மதவாச்சி பகுதியில் இருந்து ரம்பாவ பகுதிக்கு பயணித்த லொரியோனுடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டி முந்திச் செல்வதற்கு முயற்சித்த வேளை பஸ் வண்டியின் சாரதிக்கு பஸ் வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் லொரியில் பயணித்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மதவாச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய பஸ் வண்டியின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் மதிப்பு குறைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் மதிப்பு 2.2% குறைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் உள்ள நாணயத்தின் அதிகரிப்பு மற்றும் மத்திய வங்கியில் வைத்திருக்கும் வணிக வங்கிகளின் வைப்புத் தொகை அதிகரிப்பு ஆகியவற்றால் முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது இருப்பு பணம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தனது வாராந்திர பொருளாதார அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினத்துக்கான நிலவரப்படி மொத்த நிகர சந்தை பணப்புழக்க பற்றாக்குறை ரூபாய் 187.53 பில்லியனாக இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் மேலும் தெரிவிக்கையில், சாரதிகள் வெகு கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்த வேண்டும். மண் சரிவு, பனிமூட்டம், பலத்த மழை, காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறும் சாரதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மொரட்டுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவர் ஹோட்டலின் உள்ளக பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் லிப்ட் இடிந்து விழுந்ததில் சிக்கிய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக மொரட்டுவை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் பாணந்துறை அருக்கொட பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய ராவிந்து பீரிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 4 மாடி கட்டிடமாக உள்ள குறித்த ஹோட்டலின் மேல்மாடிக்கு கோப்பைகள் மற்றும் தட்டுகளை எடுத்துச் சென்ற போது லிப்ட் அவர் மீது இடிந்து விழுந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த உலங்கு வானூர்தியில் குழந்தை ஒன்று உட்பட 6 பேரும் ஒருவரும் பயணித்துள்ளனர். புனித தலமான கேதார்நாத் என்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. துபாயில் உள்ள மெரினா பகுதியில் அமைந்துள்ள 67 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள்
சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்பு கட்டிடத்தில் மொத்தமுள்ள 764 வீடுகளில் உள்ள நிலையில் அந்த கட்டிடத்தில் இருந்த 3820 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சுமார் 6 மணி நேரம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக துபாய் சிவில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.